ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவரான பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 41, 42, 43 3 பாசுரங்களை இன்றைய தினம் நாமும் கேட்க இருக்கிறோம். இப்பாசுரங்களை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான பரவஸ்து வரதராஜன் சுவாமி. பகவத் ராமானுஜருடைய சீடர்களுக்குள்ளே அரணபுரத்தாழ்வான் என்பவர் எம்பெருமானே பரதத்துவம், நாராயணனே பரம்பொருள் என்று ஸ்தாபித்தவர். பரவஸ்துவை ஸ்தாபித்தபடியினாலே அவருக்கு பரவஸ்து என்று திருநாமம் ஏற்பட்டது. அவருடைய வம்சத்திலே திருவவதாரம் செய்தவர் மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக் கஜங்களிலே ஒருவர் பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் என்பவர். அந்த பரவஸ்து அரணபுரத்தாழ்வானுடைய வம்சத்திலே திருவவதாரம் செய்து இப்பொழுது கோயிலிலே நித்தியவாசம் செய்து வருபவர் நம்முடைய சுவாமி. வேளுக்குடி சுவாமி நடத்தக்கூடிய ராமானுஜ சித்தாந்த வித்யா பீடத்திலே கல்வி பயின்றவர், முதன்மையாக கற்றுத் தேறியவர். அந்த சுவாமியினிடத்தில் இருந்து இப்பாசுரங்களை நாமும் செவிமடுப்போம், ஞானபக்தி வைராக்கியங்களை வளர்த்து கொள்வோம். வாரீர். श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादसेवैकधारकं भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवम्। श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिधानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः। दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि। மூன்றாம் திருவந்தாதியினுடைய இந்த அனுபவத்தில் அடியனுக்கு பிராப்தமா இருக்கக்கூடிய பாசுரங்கள் 41, 42, 43 பாசுரங்கள். அதுல 41ஆம் பாசுரத்தை முதலிலே அடியேன் விண்ணப்பிக்கிறேன். 40வது பாசுரத்திலே மண் ஒடுங்க தான் அளந்த மண் என்று உலகளந்த சரித்திரத்தை பற்றின ஒரு பிரஸ்தாபம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி இன்னும் விவரித்து தெரிவிக்கிறார் 41வது பாசுரத்திலே. மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய் எண் திசையும் துண்ணு பொழில் அனைத்தும் சூழ்கழலே மின்னையுடையாக கொண்டன் உலகளந்தான் குன்னம் குடையாக ஆகாத்தகோ. உலகளந்தவன் எப்படி அளந்தான் என்பதனை விவரித்து சொல்லுகிறார். அதுல கூடவே அந்த உலகளந்தவன் தான் குன்றத்தை குடையாக எடுத்த கோ என்று தெரிவிக்கிறார். அதாவது கோவர்தனோத்தரணம், கோவர்தனகிரியை கண்ணன் தூக்கினானோ அந்த சரித்திரத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார் பேயாழ்வார் இந்த பாசுரத்துல. பொதுவாக நம்முடைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே கிருஷ்ணாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும் சேர்த்து அனுபவிப்பது என்பதனை நாம் பார்க்கலாம். இதுக்கு பல காரணங்கள் சொல்லுவார்கள். கிருஷ்ணாவதாரம்னு பார்த்தாலோ வாமனாவதாரம்னு பார்த்தாலோ வடிவழகு அப்படின்னு சொன்னா அது 2 பேருக்கும் நிறைய சாமியம் உண்டாம். அதே போல ஆசிரியர்களுக்காக தங்களை ரொம்ப குறைவாக ஆக்கி கொண்டு வருதல் அப்படின்றதும் வாமனாவதாரத்திலும் உண்டு, கிருஷ்ணாவதாரத்திலும் உண்டு. வாமனாவதாரத்துல இந்திரனுக்காகன்னு சொல்லி தன்னுடைய தன்மையை குறைத்து கொண்டு இறப்பாளனாய் ஒருத்தனை ஒண்ணு கேட்டு வரக்கூடியவனாக தன்னை அமைத்துக் கொள்கிறான் பகவான் என்று பார்க்கிறோம். அதே போல கிருஷ்ணாவதாரத்துல பாண்டவர்களுக்காகன்னு சொல்லி தூதாக செல்கிறான், அர்ஜுனனுக்கு சாரதியாக ஆகிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி உண்டு. அது மட்டும் இல்லாமல் உலகளந்த சமயத்திலே இன்னார இடத்திலே தான் இரக்கம் கொள்வேன், இன்னாரைத்தான் தொடுவேன் என்றெல்லாம் பகவான் எவ்விதமான வரம்பும் வைத்துக் கொள்ளவில்லை.
எல்லார் தலைகள் மேலும் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை வைத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ பழகும் பொழுது எல்லாரோடும் பழகுகிறான். அப்ப அதுவும் உலகளந்த எம்பெருமானுக்கும் உண்டு. அதே போல கிருஷ்ணாவதாரத்திலும் உண்டு. கண்ணனும் கூட இன்னாரோடு தான் பழகுவேன் என்கிற நியமம் இல்லாமல் அனைவரோடும் பழகுகிறான். ஏன் பசுக்களோடு அவ்வளவு ஆதரத்தோடு பழகுகிறான் என்று பார்க்கிறோம். ஆகிய இந்த மாதிரி சில தன்மைகளை பார்க்கும் பொழுது வாமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிறபடியால் இவற்றை சேர்த்து அனுபவிப்பது என்ற ஒரு கிரமத்தை பல ஆழ்வார் பாசுரங்களிலே நாம் பார்க்கலாம். குரவை ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அதுல கண்ணனுடைய சேஷ்டிதங்களை பத்தி மட்டுமே பேசிக்கொண்டு வரக்கூடிய நம்மாழ்வார் அதுல என்ன பண்ணுகிறார்? மாணியாய் நிலங்கொண்ட மாயன் என் அப்பந்தன் மாயங்களே என்ன தெரிவிக்கிறார்னா, வாமனாவதாரத்தை மட்டும் அந்த இடத்துல பிரஸ்தாபம் பண்ணார். முழுக்க முழுக்க கிருஷ்ணாவதாரமான்னு கேட்டா அவன் முழுக்க கிருஷ்ணாவதாரம் தான். வேற எந்த அவதாரத்தை பத்தின பேச்சும் இல்லாத இடத்திலும் கூட கிருஷ்ணாவதாரத்தை ஆரம்பித்தால் இவர்களால வாமனாவதாரத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆகையால் அந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய திருவாய்மொழியில வாமனாவதாரத்தை நுழைக்கிறார் நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். அந்த ரீதியிலே இந்த 41வது பாசுரத்திலும் கூட வாமனாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறார். அதாவது முக்கியமாக வாமனாவதாரம் தான் சொல்லப்படுகிறது. குன்னம் குடையாக ஆகாத்தகோ அப்படின்ற அந்த ஒரு சொற்றொடர் மட்டும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. சரி, உலகளந்தவன் எப்படி அளந்தான்? மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய் எண் திசையும் துண்ணு பொழிலனைத்தும் சூழ்கழலே. அதாவது எம்பெருமான் வாமனனாக வந்தான். மூவடி மண் தர வேண்டும் என்று மகாபலியிடத்திலே கேட்டான். கேட்ட உடனே சரி அப்படி ஆகட்டும் என்று மகாபலியும் கொடுத்தான். கொடுத்த அந்த க்ஷணத்திலேயே பகவான் வேகமாக வளர்ந்தான். சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். அவ்விதமாக வளரும் பொழுது என்னாச்சாம், எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கு பாருங்களே, அதுதான் மண்ணு மணி முடி என்று சொல்லப்படுகிறது. மணி முடி, முடின்னு சொன்னா கிரீட்டம். மண்ணு மணி முடி அப்படின்றதுனால அழகான மணிகளை கொண்டதான கிரீட்டம் என்கிற அர்த்தமானது கிடைக்கிறது. அழகான ரத்னங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய கிரீட்டமானது நீண்டு, அதனால்தான் நீண்டு செல்லுகிறது. எம்பெருமான் வேகமா வளர்றானா, எம்பெருமான் வளர்றானா கூடவே அந்த கிரீட்டமும் வளர்ந்தாக வேண்டும். அதுவும் மேல் நோக்கி செல்லுகிறது. எவ்வளவு தூரம் போச்சுன்னா, மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய் அண்டத்தளவும் செல்லுகிறது. பொதுவா பிரம்மாண்டம் எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த பூலோகம் புவர்லோகம்னு ஆரம்பித்து 7 லோகங்கள் மேல கீழே 7 லோகங்கள் என்று பார்க்கிறோம். அதுல கடைசியில எல்லாத்தையும் சுற்றி அண்ட பீத்தின்னு சொல்லப்படும். அண்ட சுவர் இருக்குமா, அந்த அண்ட சுவரை போய் தாக்குகிறது எம்பெருமானுடைய கிரீட்டம். அதான் தெரிவிக்கிறார், மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய் அந்த அண்ட பீத்தி அளவும் செல்லுகிறதாம் எம்பெருமானுடைய கிரீட்டம். அவ்வளோ வேகமா வளர்ந்துட்டான், அவ்வளோ உயரமாக வளர்ந்தான். அப்படி வளர்ந்தான அண்டம் போய் எண் திசையும் துண்ணு பொழில் அனைத்தும் சூழ் கழலே. இந்த பக்கம் கிரீட்டம் அப்படி மேல போன உடனே எம்பெருமானுடைய திருவடி இருக்கு, திருவடி அதுவும் வளர்கிறது. பூமண்டலம் எங்கும் பரவுகிறது எம்பெருமானுடைய திருவடி. அதை பத்தி விவரிக்கிறார். எண் திசையும் 8 திக்குகளிலும் அர்த்தம். திசைகள் 4 திக்கு, நம்மள விதிக்குகள்னு சொல்லுவா. அந்த மாதிரி சேர்த்தோமே ஆனால் 4 4 8 திக்குகள் உண்டு இல்லையா? பொதுவா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு மேல பார்த்தோமே ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லி அவ்விதமாக பார்க்கும்போது அடுத்து இன்னொரு 4 திக்குகள் வரும் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து பார்த்தோமே ஆனால் கடைசியில 8 திக்குகள் உண்டு. இப்போ அந்த 8 திக்குகளிலும் கீழே வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியானது பரவுகிறது. எண் திசையும் துண்ணு பொழில் அனைத்தும், துண்ணு பொழில் அனைத்தும். இந்த இடத்துல பொழில் அப்படின்னு சொன்னா இந்த கீழ் லோகம் அப்படின்னு அர்த்தம் வைத்துள்ள பூமண்டலம் அப்படின்னு அர்த்தம். அந்த பொழில் அனைத்தும் பூமண்டலம் முழுவதும் எபெருமானுடைய ஒரு திருவடியானது சூழ்கிறது, அதாவது வியாபிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அந்த பொழிலை பத்தி பேசும்பொழுது என்ன தெரிவிக்கிறார் பாருங்க, துண்ணு பொழில் என்று அருளி செய்கிறார். துண்ணு என்கிற வார்த்தைக்கு நெருங்கிய அப்படின்னு அர்த்தம். என்ன நெருக்கம் என்றால் மக்களால் நெருங்கி இருக்கக்கூடியதான லோகம் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம்தான் துண்ணு பொழில் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மக்கள் அவ்வளோ பேர் இருக்கால், அவரவர்களுக்கு பலவிதமான போக ஸ்தானங்களையும் போக்கியங்களையும் போக உபகரணங்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த உலகம் இருக்கிறது. உலகத்துல இருக்கும், எதுக்காக இருக்கும் அப்படின்னா, நான் ஏதோ முன்னாடி கர்மங்களை பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கும். இருக்கும் பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, இங்க பல பொருள்களை அனுபவிக்கிறோம், போக்கியங்கள்னு சொல்லப்படுறது. அதை அனுபவிப்பதற்கான இடங்கள் எவ்வளவோ இருக்கு பாருங்களேன். அது உண்டு, போக ஸ்தானங்கள்னு சொல்லப்படும். அது இல்லாமல் அந்த போக்கியங்களை அனுபவிப்பதற்கான கருவிகளும் நிறைய இந்த உலகத்துல உண்டு. அவ்விதமாக இருக்கக்கூடியதான இந்த உலகம், அதனால மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி நெருக்கம் கொண்டதா இருக்கக்கூடிய இந்த பொழில் அனைத்தும் சூழ்கழலே. இங்க என்னாச்சு பாருங்க, மண்ணு மணிமுடி நீண்டு அண்டம் போய், கிரீட்டமானது அண்ட வீர்த்தி அளவும் சென்றது. எம்பெருமானுடைய ஒரு திருவடியானது எண் திசையும், துண்ணு பொழில் அனைத்தும் சூழ் கழலே. கழல் திருவடியானது இந்த 8 திக்குகளிலும் இந்த உலகம் அனைத்தும், உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ் கடலே. மின்னை உடையாக கொண்டன் உலகளந்தான். அதுக்கு மேல வர்ணிக்கிறான், மின்னை உடையாக கொண்டு உலகளந்தான். எம்பெருமான் வேகமா வளர்ந்தானா, எவ்வளவு வளர்ந்துருக்கான் அவன் அப்படின்னு சொன்னா, ஒரு பூமியிலேருந்து பார்க்கக்கூடியவர்களுடைய இடத்திலேருந்து பார்ப்போமே, அப்படி பார்த்தால் எம்பெருமானுடைய திருவடியானது பூமண்டலத்து மேல அப்படி வியாபித்திருக்கிறது. அதுக்கு மேல அவனுடைய திருவடியானது வளர்ந்திருக்கிறது. அந்த தொடைப்பகுதி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டா வானத்தை எல்லாம் தாண்டி நிற்கிறது எம்பெருமானுடைய இந்த திருமேனி பகுதிகள் எல்லாம். அப்போ வானம் இருக்கு, வானத்துல மின்னல் இருக்கும் இல்லையா, அந்த மின்னலானது அவனுக்கு ஆடையை போல் இருக்கிறதா. அதான் தெரிவிக்கிறார், மின்னை உடையாக கொண்டு. எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டான்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மின்னலானது அவனுடைய உடை போல, அவனுக்கு வஸ்திரம் போல இருக்கிறதாம். மின்னை உடையாக கொண்டு உலகளந்தான், அன்று உலகளந்தான் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமான் அவ்வளோ பெரிய உருவத்தை கொண்டு அளந்தான். அவனுடைய கிரீட்டம் போய் அண்ட பித்தியை இடிக்கிறது. ஒரு திருவடியோ இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அவனுக்கு அறையில இருக்கக்கூடிய ஆடை என்னதுன்னு கேட்டா, மின்னலே ஆடையா இருக்கு. அப்ப இதுல 2 விஷயங்கள், அவன் அவ்வளவு உயர்ந்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது, அவனுடைய பீதாம்பரம் அவ்வளவு பளபளன்னு இருக்கு என்கிற அர்த்தமும் தெரிகிறது. அவ்விதமாக இருக்கக்கூடிய பெருமான் உலகளந்தான் குன்னம் குடையாக ஆகாத்தகோ. அன்று உலகளந்தானே, அவனேதான் கிருஷ்ணாவதாரம் பண்ணின போது குன்றம் குடையாக ஏந்தினான். இந்த கதையும் அனைவருக்கும் தெரியும். இந்திரன் கோபம் கொண்டு கல்மழையை பொழிய, அந்த சமயத்தில இடையர்களையும் அங்க இருக்கக்கூடிய பசுக்களையும் காப்பதற்காக என்று எம்பெருமான் குடை ஏந்தி நின்னான். எதை குடையாக ஏந்தினான்னா, கோவர்தனத்தையே குடையாக ஏந்தி நின்னான். அதுதான் குன்னம் குடையாக காத்தான். குன்றத்தையே குடையாக எடுத்தான். குடையாக எடுத்து எதை காத்தான்னா ஆண் பசுக்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றை காத்த அவற்றை காத்த தலைவன் கோவாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன்தான் அந்த காலத்துல என்ன பண்ணான்னா உலகளந்தான். அப்போ 2 சரித்திரங்களை சேர்த்து சொல்லுகிறார். குன்னம் குடையாக ஆகாத்த இருக்கிறானே, அவன் என்ன பண்ணான்னா அன்று உலகளந்தான். இதே மாதிரிதானே ஆண்டாளுடைய அனுபவமும். அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி, குன்னு குடையாவெடுத்தாய் குணம் போத்தி. 2 பேரும் ஒன்றாகத்தானே ஆண்டாளும் அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள் ஆண்டாள் எல்லாருமே இவ்விதமான அனுபவம் கொள்வதுண்டு. அவ்விதமாக இந்த இடத்திலும் எம்பெருமான் அனுபவிக்கப்படுகிறான். அதுதான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்துல 2 சரித்திரங்கள், உலகத்தையே காத்த சரித்திரம், ஓர் ஊரை காத்த சரித்திரம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஊரை காத்தான் எப்பொழுதுன்னு கேட்டா, இதோ கோவர்தனகிரியை அவன் தூக்கின பொழுது ஒரு ஊரை காத்தான். உலகளந்த சமயத்துல உலகத்தையே காத்தான். சோ யார காத்தான், எப்படி காத்தான்னா, அனைவருடைய தலைகள் மேலும் தன்னுடைய திருவடியை வைத்து நீங்கள் அனைவருமே என்னை சேர்ந்தவர்கள் தான் என்று அறிவித்தான் இல்லையா. இதை விட பெரிய காத்தல் உண்டா? ஆகையால் உலகத்தை காத்தான் அந்த இடத்துல, ஊரை காத்தான் இந்த இடத்திலே என்று பார்க்க வேண்டியது. இதுதான் 41வது பாசுரம். இது முடிந்தது.
இதுக்கு மேல அடுத்த பாசுரம், கோவலனாய் ஆனிரைகள் மேய்த்து குழலூதி மாவலனாய் கீண்ட மணிவண்ணன் மேவி அரியுருவமாகி இரணியனதாகம் தெரியுகிரால் கீண்டான் சினம். அதெனமும் ரெண்டு ரெண்டு சரித்திரங்கள், ரெண்டு ரெண்டு அவதார சரித்திரங்களை அனுபவிப்பதிலே ஆழ்வாருக்கு நோக்காக இருக்கிறது. முன்பாசுரத்துல உலகளந்த சரித்திரத்தை சொல்லிட்டே கடைசியில கிருஷ்ணாவதார விஷயத்தை சொல்லி முடித்தார். இப்ப என்ன பண்ணுகிறார் அடுத்த பாசுரத்துல கிருஷ்ணாவதார சரித்திரத்தை பேசி அதுக்கு மேல மற்றொரு அவதாரத்துக்கு செல்கிறார். எந்த அவதாரம்? நிருசிம்ஹாவதாரத்துக்கு செல்கிறார். இந்த பாசுரத்துல கிருஷ்ணாவதாரம், அதே சமயத்துல நிருசிம்ஹாவதாரம் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை அனுபவிக்கிறார். கோவலனாய் ஆனிரைகள் மேய்த்து குழல் ஊதி மாவலனாய் கீண்ட மணிவண்ணன். இது முதல்ல கிருஷ்ண சரித்திரம். கோவலனாய், கோபாலகனாக எம்பெருமான் வந்து அவதரித்தான். சரி, கோவலனாய் வந்தான். வந்து என்ன பண்ணான் சுவாமினா? ஆனிரைகள் மேய்த்து குழல் ஊதி. ஆனிரைகள் மேய்த்தான், பசுக்களுடைய கூட்டங்களை எல்லாம் அவன் மேய்த்தான். மேய்க்கும் போது எப்படி மேய்த்தானாம்? குழல் ஊதி, குழலை ஊதி மேய்த்தானாம். பொதுவாக இடையர்கள் குழல் ஊதுவதுண்டுன்னு சொல்லப்படுகிறது. பலவிதமான காரணங்களால் அது பண்ணுகிறார்கள் என்று கொள்ளலாம். ஒன்று, இந்த பசுக்களை அழைப்பதற்கு எல்லாமே அந்த குழலை உபயோகப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் பசுக்களை மேய்க்க செல்லும் பொழுது கொஞ்சம் பொழுதுபோக்கு வேணும் இல்லையா? அதுக்கு தங்களை என்டர்டெயின் பண்ணி கொள்வதற்காக ஊதுவதுண்டு. இன்னும் பல சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி இடையர்கள் குழல் ஊதுவதுன்ற ஒரு 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 வழக்கமானது இருந்திருக்கிறது. அதே விதமாக கண்ணனும் கூட தான் இடையனாக வந்தானா? அப்ப இடையனாக வந்து அவர்கள் என்ன பண்ணுவார்களோ எல்லாம் பண்ணியாக வேண்டும் என்று தானும் ஒரு புல்லாங்குழல் எடுத்துக்கொண்டு ஊதத் தொடங்கினான். அப்ப குழல் ஊதினால் ஆனிரைகளை மேய்த்தான். கோவலன் ஆனானா? கோவலன் ஆனதுனால குழலும் ஊத வேண்டும், ஆனிரைகள் மேய்க்கவும் பண்ண வேண்டும். ரெண்டும் பண்ணா. அது மட்டும் பண்ணி நின்னானா? இல்ல. அங்க அந்த ஊருக்கு ஏதேனும் விரோதி வந்தால் அந்த விரோதியும் இவன் முடித்து கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். மா வலனாய் கீண்ட மணிவண்ணன். மா கீண்ட மணிவண்ணன், வலனாய் மா கீண்ட மணிவண்ணன். மா அப்படின்னு சொன்னா விலங்குன்னு பொதுவா அர்த்தம். பல இடங்கள்ல மாவாய் பிளந்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். விலங்குன்னு சொன்னா குதிரையாகிற விலங்கு, அதாவது கேசி ஆகிற அசுரனை கொன்ற சரித்திரம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. மா கீண்டான், மாவாய் கீண்டான், மாவாய் பிளந்தான்னு பார்க்கிறோம். அதே போல ஒரு குதிரை வடிவத்தை கொண்டு வந்தான் ஒரு அரக்கன், கேசி என்பவன். அந்த கேசியை எம்பெருமான் கொன்று முடிகிறான். எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, அந்த கேசியினுடைய வாயை பிடித்து கொண்டு அதை பிளந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த தன்னுடைய கையை அவனுடைய வாயிலே வைத்து இந்த வாயை கீண்டதாக நாம் சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்போ மா கீண்டான், பிளந்தான். எப்படி பிளந்தான் கீண்டான்னா வலனாய், அதாவது அதற்கான திறமை கொண்டவனாக. ஏதோ வந்தது என்னமோ பண்ணிட்டான் சுவாமின் கிடையாது. அதை எப்படி முடிக்கணும்னு தெரிந்து கொண்டு அதுக்கு நேர் நின்று கொன்று முடித்தான். அதுதான் மா வலனாய் கீண்ட மணிவண்ணன். அதனால வல்லவனாக இருந்து கொண்டு கீண்டான். கீண்டவன் யாருன்னு கேட்டா மணிவண்ணன் என்று தெரிவிக்கிறார். மணிவண்ணன் அப்படின்னு சொன்னா மணி போன்ற அழகு கொண்டவன், மணி போன்ற சுபாவம் கொண்டவன். மணி மணிவண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்லலாம். ஒண்ணு மணி போன்ற, வண்ணம்னா நிறம்னு அர்த்தம். மணி போன்ற நிறம் கொண்டவன் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அல்லது வண்ணம் அப்படின்ற வார்த்தைக்கு சுவாவம் பிரகாரம்னு அர்த்தம் உண்டு. இப்போ மணிவண்ணன் என்றால் மணி போன்ற சுவாவம் கொண்டவன் என்ற அர்த்தம். இந்த இடத்துல மணி போன்ற நிறம் கொண்டவன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஊருக்குன்னு ஒரு ஆபத்து வந்தது. கேசி என்கிற அரக்கன் வந்தான். அவனை கொன்று முடித்தானா? கொன்று முடித்த உடனே ஆச்சு, இந்த ஊருக்கு வந்த விரோதியை நாம் போக்கிவிட்டோம் என்கிற ஒரு சந்தோஷமானது அவனுடைய உடம்பிலே தெரிகிறது. அந்த சந்தோஷத்தினால திருமேனியில் ஒரு புகரம், ஒரு ஒளி தெரிகிறதாம். அதைத்தான் ஆழ்வார் வர்ணிக்கிறார் மணிவண்ணன் என்று. அப்போ மா வலனாய் தீண்ட மணிவண்ணன், அப்படிப்பட்ட மணிவண்ணன். இதே பகவான் தான் என்ன பண்ணினான் தெரிவிக்கிறார். மேவி அரியுருவமாகி இரணியனதாகம் தெரியுகிறால் கீண்டான் சினம். அதே பகவான் ஒரு ஊருக்கு ஆபத்து வந்தால் தான் உதவுவான் என்பது கிடையாது. ஒரு சிறுவனுக்கு ஆபத்து வந்த போது உதவினான். யாரு சுவாமி இந்த சிறுவன்னா? பிரஹ்லாதன் தான். பிரஹ்லாதனுக்கு ஆபத்து வந்த போது
நரசிம்மனாக எம்பெருமான் அவதரித்தான். அந்த விஷயம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. மேவி அரியுருவமாகி, மேவி என்கிற வார்த்தைக்கு பொருந்தி அப்படின்னு அர்த்தம். அரியுருவமாகி பொருந்தி, அதாவது நிருசிம்ஹனுடைய உருவத்தை கொள்கிறான் பகவான். இங்க அரி உருவம், அரி அப்படின்ற வார்த்தைக்கு சிம்ஹம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல ஹரின்னு வார்த்தை, இந்த தமிழ்ல வரும் பொழுது அரி என்றாகும், சிம்ஹம்னு அர்த்தம். அரியனுடைய உருவம் கொண்டவனாக பகவான் ஆகிறான். இப்போ அப்படி ஆகும் பொழுது சுவாமி, என்ன இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய உடம்பு பாதி, சிம்மத்தினுடைய உடம்பு பாதி, இது என்ன சுவாமி சேர்த்திலாம் நல்லா இருக்குமா, பொருத்தமா இருக்குமா தெரியலையே அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா பொருந்தி இருக்கான். அதைத்தான் மேவி என்கிற வார்த்தையால சொல்கிறார். சிதாக்ஷீரன்யாயேன சங்கமிதாங்ககம். பராசர பட்டர் கூறுகிறார், சிம்ஹாவதாரத்தில் எம்பெருமான் அந்த சேராத ரெண்டை சேர்த்து இருக்கிறான். மனுஷர்கள் தனியா உண்டு, சிம்ஹம் தனியா அழகா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த அழகா இருக்குமான்னு கேட்டா நாம் சேர்த்தா அழகா இருக்காதோ என்னமோ. பகவான் சேர்க்கிறான், ரொம்ப அழகாக வருகிறது. அப்போ பொதுவா மனுஷர்கள்னா அதுல அழகானவர்கள், அழகு உண்டு. இந்த பக்கம் சிம்மம்னு பார்த்தா தனி அழகு உண்டு. இப்ப இது ரெண்டையும் சேர்த்தும் அழகா இருக்கலாம் என்பதனை பகவான் காட்டுகிறான். அது தெரிவிக்கிறார். எப்படி இருக்குன்னு கேட்டா, பால் இருக்கு, பாலுக்கு தனி ருச்சி உண்டு. சர்க்கரை இருக்கிறது, சர்க்கரைக்கு தனி ருச்சி உண்டு. ரெண்டையும் சேர்த்தா ருச்சி அதிகமாகத்தானே செய்யும். அந்த மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து ரொம்ப அழகான ஒரு வடிவத்தை கொண்டு எம்பெருமான் எழுந்தருளினான் அப்படின்னு பராசர பட்டர் அனுபவிக்கிறார். அதை ஒரு விதமாக சூச்சனமாக காட்டும் ஆழ்வார் மேவி என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ பொருத்தமாக இருக்கிறதாம், மேவி அரியுருவமாகி. அதனால பொருந்தாமல் இருக்குமான்னு கேட்டா இல்ல, நன்னா பொருந்தி இருக்கிறது. அப்படி மேவி அரியுருவமாகி இரணியனதாகம் பெரியுகிரால் கீண்டான் சினம். இப்போ இதுல இரணியனதாகம், ஹிரண்யன் இரணியன்னு சொல்லப்படுகிறான். அவனுடைய ஆகம், அவனுடைய ஆகம்னு சொன்னால் அவனுடைய மார்பு என்று வைத்துக் கொள்ளலாம். இரணியனதாகம் தெரியுகிறான் கீண்டான் சினம். இதுல தெரி என்கிற வார்த்தை தனியாக வைத்துக் கொள்வோம். தெரி உகிரால் கீண்டான் சினம். இப்போ இரணியனது ஆகம் இருக்கிறதா, இரணியனுடைய ஆகத்தை உகிரால் கீண்டான். உகிர்னு சொன்னா நகங்கள், தன்னுடைய திருக்கையில இருக்கக்கூடிய நகங்களாலே உகிரால் கீண்டான். கீண்டான் பிளந்தான். யாருன்னு சிம்ம பெறுவான். அந்த பிளந்தவனுடைய சினம் இருக்கிறதே, கோபம் இருக்கிறதே, அந்த கோபம் அதை அதை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். என்ன சுவாமி, அவனுடைய சீற்றத்தை பத்தி தெரிந்து கொள்ளணுமா அப்படின்னு கேட்டா, ஆமாம், பகவானுக்கு சீற்றம் உண்டு என்பதையும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் பகவான் ரொம்ப நல்லவன், ஆமாம், சந்தேகமே இல்லை. ஆஹ் நம்ம இடத்தில் அவ்வளோ கருணை கொண்டு இருக்கக்கூடியவன், ஆமாம், சந்தேகமே இல்லை, ரொம்ப நல்லதுதான். ஆனா ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா சுவாமி, எங்க மேல அவ்வளவு கருணை காட்டுகிறான், அது எங்களுடைய விரோதிகள் பாவங்கள்லாம் இருக்கே அது மேலேயும் அவ்வளவு கருணை காட்ட மாட்டான் தானே, அவர்கள் அந்த பாவங்கள் மேலெல்லாம் சினம் காட்டுவான் தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா. ஆமாம், உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா நம்மேல் கருணை உண்டு, அதே கருணையை நம்முடைய விரோதிகள் மேலும் காட்டுவனே ஆனால் கடைசி நம்முடைய காரியம் நடக்காது. ஆகையால் நம்முடைய விரோதிகள் மேல அவன் தன்னுடைய சினத்தை காட்ட வேண்டும். இதுல ஒரு விஷயம், அதாவது பகவானுக்கும் கோபம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்கலாம். கோபம் என்பது ஒரு தவறான தன்மை என்று நாம் நினைத்து கொண்டு சில சமயங்கள்ல பகவானுக்கு கோபம் உண்டா அப்படின்னு கேட்பது உண்டு. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், கோபம்னு சொன்னாலே தப்புன்னு கிடையாது, கருணைன்னு சொன்னாலே சரி என்பதும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒரு அரசன் இருக்கிறான்னா அந்த அரசன் யாரு மேல கோபம் காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல கோபம் காட்டி ஆக வேண்டும். அவன் அங்க கோபம் காட்டவில்லை என்றால் அவன் சரியான அரசன் கிடையாது. அதே போல யார் இடத்துல கருணை காட்டக்கூடாதோ அந்த இடத்துல கருணை காட்டக்கூடாது. அப்போ தப்பான இடத்துல கருணை காட்டப்பட்டால் அந்த கருணையும் தோஷமாகும். சரியான இடத்துல காட்டப்படும் பொழுது கோபமும் குணமாகும். அதனால கோபம்னு சொன்னாலே தப்பு, கருணைன்னு சொன்னாலே சரி என்பது கிடையாது. எந்த இடத்துல யார் யாரிடத்துல காட்டுகிறார்கள் என்பதனை நாம் பார்த்துத்தான் கோபம் குணமா தோஷமா என்று நிர்ணயிக்க வேண்டும். இப்போ பகவான் ஆசித்த விரோதிகளிடத்துல கோபம் காட்டும் பொழுது அந்த கோபமானது நல்லதான்னு கேட்டா ஆமாம், நல்லதே தான். அதை
அடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்பிக்கை ஏற்படும். நம் விரோதிகளிடத்தில் அவன் கோபம் கொள்ளக்கூடியவன். கொண்ட சீற்றம் பொன் உண்டுளது அறிந்து உன் அடியனேனும் வந்த அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம் அங்க தெரிவிக்கிறார். திருவரங்கத்தம்மானே, தேவரீரிடத்துல சீற்றம் இருக்குன்றத பார்த்து அதனால தேவரீருடைய திருவடிகளை பத்தி இருக்கிறேன்னு தெரிவிக்கிறார். சீற்றம் இருக்குன்னு சொல்லி திருவடிகளை பத்த முடியுமா? நாமாம், நம் விரோதிகளிடத்துல சீற்றம் காட்டுவான்னு தெரிஞ்சாதானே போய் அடைய முடியும். ஆகையால் அதை தெரிந்து கொண்டு அடைகிறேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதே போல இந்த இடத்துல பெய்யாழ்வார் தெரிவிக்கிறார். இரணியனது ஆதம் உகிரால் கீண்டான் சினம் தெரி, அதை தெரிந்து கொள். அப்ப அந்த சினத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இங்கு தெரிந்து கொள் என்று தெரிவிக்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்று கொள்ளலாம், நம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார் என்று கொள்ளலாம். ஆக தெரியுன்னு சொன்னா தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். ஆக கோவலனாய் ஆனிரைகள் மேய்த்து குழலூதி மாவலனாய் கீண்ட மணிவண்ணன் மேவி அரியுருவமாகி இரணியனதாகம் தெரியுகிறால் கீண்டான் சினம். இப்ப இவ்விதமாக கண்ணனாக வந்தவன் மணிவண்ணனா இருக்கக்கூடியவன், அவன் அரியுருவமாகி இரணியனதாகம் கீண்டான். அவனுடைய சினத்தை அதை தெரிந்து கொள் அப்படின்றது 42ஆம் பாசுரம். இதுக்கு மேல 43ஆம் பாசுரம். இதுல மறுபடியும் எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள் அவற்றை பத்தி பேசிக்கொண்டு அதுல மற்றொரு விஷயத்தையும் காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, பிரளய காலம் வந்தபோது இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் என்கிற விஷயம். இரண்டையும் சேர்த்து தெரிவிக்கிறார் 43ஆம் பாசுரத்திலே. சினமாக மதகளித்தின் திண்மறுப்பை சாய்த்து புனமேய பூமியதனை தனமாக பேரகலத்துள்ளொடுக்கும் பேராரமாறுவனார் ஓரகலத்துள்ளது உலகு தெரிவிக்கிறார். சினமா மதகளித்தின் திண்மறுப்பை சாய்த்து புனமேய பூமி அதனை மேல. இந்த கிருஷ்ணாவதார சரித்திரம் ஒன்னே ஒண்ணு. சினமா மதகளித்தின் திண்மறுப்பை சாய்த்து இந்த ஒரு வரியால சொல்லப்படுகிறது. சினம், முன்னாடி சொன்ன சினம் சிம்மபெருமானுடைய சினம். இங்க சொல்லப்படக்கூடிய சினம் கோபமானது குவலயாபீடம் என்கிற யானையினுடைய கோபம். சரித்திரம் அனைவருக்கும் தெரியும்னு நம்புறேன். கிருஷ்ணாவதாரத்துல மதுரைக்கு கண்ணனை வரவழைக்கிறான் கம்சன். அந்த மதுரையிலே கண்ணனையும் பலராமனையும் முடித்து விட வேண்டும் என்று பார்க்கிறான். அதற்கு பலவிதமான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணியிருக்கிறான். அதுல ஒன்னு கேட்டா குவலயாபீடம் என்கிற யானை. அந்த யானையை அவர்கள் முன் வைத்திருக்கிறான். அது சரியா இவர்கள் அந்த வில்விழா என்பதற்காக வரும் பொழுது அதுல மார்க்கத்துல அந்த யானையை சந்தித்தாக வேண்டும். அந்த யானையானது கண்ணனை முடித்து விடும் அப்படின்னு நம்பினான் கம்சன். அந்த யானையை ரொம்ப சுலபமாக எம்பெருமான் முடித்து விட்டான், அதனுடைய கொம்பை முறித்து விட்டான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சின மா மத களிறு. களிறுனா யானை, குவலயாபீடம் ஆகிற யானை. அது எப்படிப்பட்டதாக இருக்கு? மத களிறு, மதம் பிடித்த யானையாம். நன்னா மரம் பிடித்ததாக இருக்கிறது. அதுக்கு மேல மாமத களிறு. மான்னு சொன்னா பெரியன்னு அர்த்தம். ஆனா உடம்பு பார்த்தா பெரிய உடம்பு கொண்டுதான் இருக்கு. அதுவே ஒரு மலை மாதிரி இருக்கான். ஆகையால் மாமத களிறு. ஏற்கனவே மதம் பிடிச்சிருக்கு, உடம்பு பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கு, அதுக்கு மேல அவ்வளோ கோபம் கொண்டதாக இருக்கிறதாம். சின மா மத களிறு. அப்ப கோபம் கொண்டதாய், பெரிய வடிவை கொண்டதாய், அதற்கு மேல மதம் கொண்டதான களிறு, சினமா மத களிறு என்று சொல்லப்படுகிறது. அந்த சினமா மத களிற்றின் தென்மறுப்பை சாய்த்து, அதனுடைய மறுப்புன்னு சொன்னா கொம்புன்னு அர்த்தம். தென்மறுப்பு அப்படின்னு சொன்னா ரொம்ப உறுதியாக திருடமாக இருக்கக்கூடிய அந்த மறுப்பு கொம்பு, அந்த தென்னிதான கொம்புகளை சாய்த்து அதை முறித்தான் எம்பெருமான். அந்த சினமாவத களிறு, அந்த களிற்றினுடைய தந்தம் இருக்கிறது, அந்த மறுப்பை சாய்த்தான் அப்படின்னு சொன்னா அந்த மறுப்போடு கூட அந்த யானையை சாய்த்து விட்டான், முடித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் தேரும். ஆகையால் அதை முறித்து அதை சாய்த்தான், முடிச்சுட்டான். சினமாமதகளித்தின் தென்மறுப்பை சாய்த்து. இந்த சாய்த்தவன் என்ன பண்ணான்னா, புனமேய பூமி அதனை, புனமேய பூமி அதனை, இந்த பூமியை அப்படின்னு அர்த்தம். பூமி அதனை, பூமியை. இந்த பூமி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா புனமேய பூமி என்று தெரிவிக்கிறார். அதாவது புனம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா பலவிதமான நல்ல இடங்கள், பிரதேசங்கள்னு அர்த்தம். அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன்.
இந்த பூமின்னு எடுத்துக்கொண்டோம் என இதுல போக்கியங்கள் உண்டு, போகோபகரணங்கள் உண்டு, போகஸ்தானங்கள் உண்டு. இவ்விதமான போகஸ்தானங்கள் எல்லாம் நிறைய கொண்டிருக்கக்கூடியதான பூமி புனமேய பூமி என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமான புனமேய பூமி அதனை, அந்த பூமியை தனமாக பேரகல துள்ளொடுக்கும் பேரார மாறுவனார். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பிரளய காலம் என்று வருகிறதே, பிரளய காலத்துல இந்த பூமியை முழுக்க தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சிக்கிறான் பகவான். அப்படிதானே? அப்படி வைக்கும் பொழுது பூமியை எவ்விதமாக கொள்கிறான் என்றால் தனமாக என்று தெரிவிக்கிறார். தனம் என்று சம்ஸ்கிருதத்துல வார்த்தை, செல்வம்னு அர்த்தம். இந்த பூமி பகவானுடைய செல்வம். அப்ப அந்த செல்வம் போலே அந்த பூமியை தனக்குள்ள வைத்துக் கொள்கிறான். ஒருவா இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். யாருடைய செல்வமாவது இருக்கிறது, அதுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா தங்களுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்வார்கள். சில சமயங்கள்ல பார்க்கிறோம், அதை காக்க வேண்டும் என்பதற்காக விழுங்கியே விடுகிறார்கள் என்றெல்லாம் சில இடங்கள்ல நாம் கதைகள் கேட்கிறோமா? பகவான் நிஜமா அதுவே பண்றான் பாருங்க. அப்போ தனமாக அப்படின்னு சொன்னா செல்வமாக பேரகலத்துள் ஒடுக்கும். பேர் அகலம், பேர் அப்படின்றதுனால பெரிய, அகலம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவயிறு என்று வைத்துக் கொள்ள வேண்டியது தேறின பொருளாக. பேரகலத்துள் ஒடுக்கும், அந்த எம்பெருமானுடைய பெரிய திருவயிற்றுக்குள்ளே அந்த பேரகலத்துள் ஒடுக்கும் இந்த பூமியை ஒரு தனம் போலே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து எம்பெருமான் ரட்சிக்கிறான். பேரகலத்துள் ஒடுக்கும். சரி, இங்க அதே சுவாமி பேரகலம்னு சொல்லணும் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ள அந்த இவ்வளவு உலகம் பெருசு போறது, போனா அங்க இடம் இருக்குமா சுவாமி? அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றுல இடம் போதுமான்னு கேட்டா பேரகலம்னு தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி பூமி பல பூமிகள் போனாலும் தாங்குற அளவுக்கு பெரிய வயிறு கொண்டவன். ஆகையால் இதுல தெரிவிக்கிறார், பூமி அதனை தனமாக பேரகலத்து உள் ஒடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவன்னா பேரார மார்பனார். பேர் ஆர மாறுவனார். பேர் பெரிய, ஆர ஹாரம், அந்த ஹாரத்தை தன்னுடைய மார்பிலே தரித்திருக்கக்கூடிய பகவான் பேரார மார்பனார் என்று சொல்லப்படுகிறார். இப்போ பேரார மார்பம், அழகான பெரிய ஹாரம் கொண்ட மார்பு கொண்டவன் பேரார மார்பனார் என்று சொல்லப்படுகிறான். அவ்விதமான எம்பெருமான் பேரகல துள்ளொடுக்கும் பேரார மார்பனார் ஓர் அகலத்துள்ளது உலகு. ஓர் அகலத்துள்ளது உலகு. அந்த எம்பெருமானுடைய ஓர் அகலத்து சங்கல்ப ஏகதேசத்திலே இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இங்க அகலம் அப்படின்ற வார்த்தைக்கு தேறின பொருளாக சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சினமாமரகளின் தென்மறுப்பை சாய்த்து குவரையா பீடத்தை முறித்து, இது ஒரு காலத்துல, அதுபோல பிரளய காலத்துல புனமேய பூமி அதனை தனமாக பேரகலத்துள்ளொடுக்கும் பேரார மாறுவனார். அப்படிப்பட்ட பகவான் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் பேரார மாறுவனார் ஓரகலத்துள்ளதுலகு. அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப ஏகதேசத்துல இந்த உலகம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அர்த்தம் என்னன்னா, பல இடங்களில் நம்முடைய ஆச்சாரியர்கள் இவ்விதமான வியாக்கியானம் பண்ணுவது உண்டு. எம்பெருமானுடைய சங்கல்பத்திலே முழுவதும் அடங்கி இருக்கிறது அப்படின்னா, இந்த இவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தை முழுக்க எப்படி சுவாமி பகவான் காக்கிறான், உண்டாக்குகிறான், அழிக்கிறான் அப்படின்னு கேட்டா தன்னுடைய சங்கல்பத்தால பண்ணிடுறான். ரொம்ப சுலபமாக தன்னுடைய சங்கல்பத்தால பணிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்துல அந்த சங்கல்ப ஏகதேசத்துல இது முழுவதும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு தெரிவிப்பார்கள். அவ்விதமாக சங்கல்ப ரூப ஞானத்திலே அடங்கி உள்ளது உலகம் முழுவதும் என்று தெரிவிக்கிறார். ஆக குவலையா பீடத்தை முடித்தான், பூமியை தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தான், பேரான மாறுவனார். இந்த பூமியை ரட்சித்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா நம்மால காக்கப்பட வேண்டி இந்த ஒரு பொருளை நாம் காத்து விட்டோமே என்கிற சந்தோஷமாம். அந்த சந்தோஷத்தினாலதான் அவன் ஆபரணம் பூண்டவனை போல ஜொலிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் ரெண்டு விதமா சொல்லலாம். அவன் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் சிறிதும் களையாமல் அவ்விதமாக அந்த பூமியை அவன் விழுங்கினான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லலாம். அவன் தனியா ஆபரணங்கள்லாம் அவன் தரிக்கல சுவாமி. அந்த பூமியை காத்தானா, அந்த பூமியை காத்த உடனே அந்த ஒரு சந்தோஷத்தினால திருமேனில ஒரு புகர் ஏற்படுகிறது, ஒளி ஏற்படுகிறது. அதுதான் ஒரு ஒரு ஆரமே இருப்பது போல் தோன்றுகிறது என்றும் சொல்லலாம். அவ்விதமான எம்பெருமானுடைய சங்கல்ப ஏக தேசத்திலே இவ்விதமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இப்போ ஒரே ஒரு சந்தேகம் வரும், சுவாமி சங்கல்பத்தினால உலகத்தை படைக்கக்கூடியவன்,
அவன் கிருஷ்ணாவதாரம் பண்ணித்தான் குவலயா பீடத்தை முடிக்கணுமா? நேர தன்னுடைய திருமேனியில திருவயித்துக்குள் இந்த உலகத்தை வைத்துதான் ரட்சிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, ஆமாம், அதுதான் இங்க ஆழ்வார் சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வருகிறார்னா, சங்கல்பத்தினால எல்லாம் பண்ண வல்லவனா இருக்கக்கூடிய அந்த பகவான் இந்த குவலயா பீடத்தை இவ்விதமாக முடித்தலும், தானே வந்து முடித்தலும், இந்த உலகத்தை தன்னுடைய திருமேனியில வைத்து ரட்சித்தலோ எதுக்காகன்னு கேட்டா, ஆசிரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய காதலினாலே தான் பகவான் இவ்விதமாக பண்ணுகிறான். தானே வந்து தொட்டு பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இதோ அந்த ஆசிரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய காதலினால் தான் பகவான் தானே வந்து பண்ணுகிறான். எங்கேயோ சங்கல்பத்தால இருந்து கொண்டே பண்ணலாம். ஆனாலும் தானாக வந்து பண்ணுவது எதுக்காகனா, நானாதான் வந்து பண்ணணும். ஆசிரியர்களுக்கு காரியம் பண்ணும் பொழுது நான் தானே வந்து பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தால பகவான் பண்ணுகிறான். ஆகையால் இந்த இடத்துல எபெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம் காட்டப்படுகிறது என்பதனையும் ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் அருளுகிறார்கள். ஆக 3 பாசுரங்களை நாம் அனுபவித்தோம். ஒவ்வொரு பாசுரத்திலும் 2 விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி கொள்ளலாம். 2 அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் உலகளந்த சரித்திரம், கிருஷ்ணாவதார சரித்திரம், ரெண்டையும் சேர்த்து அனுபவித்தார். அதற்கு மேல 42வது பாசுரத்துல கிருஷ்ண சரித்திரம், நிருசிம்ஹாவதார சரித்திரம் ரெண்டையும் சேர்த்து அனுபவித்தார். அதற்கு மேல இதுல கிருஷ்ண சரித்திரத்தையும் கூடவே பிரளய காலத்துல எபெருமான் உலகத்தை காத்த சரித்திரத்தையும் பார்த்தோம். மூன்றிலும் பொதுவா இருந்ததுன்னு பார்த்தா கிருஷ்ண சரித்திரம். அதை விடவே மாட்டேங்கிற பரமலை ஆழ்வார்களுக்கு என்ன இருந்தாலும் கண்ணன்னு சொன்னா அவ்வளோ பிரீத்தி, அவ்வளோ ஆசை. ஆகையால் கண்ணனை விடாமல் இந்த மற்ற அவதாரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட கூட கண்ணனை சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறார்கள். அவ்விதமாக 3 பாசுரங்களை அனுபவித்திருக்கிறோம். இதுக்கு மேல 44ஆம் பாசுரம் தொடங்கி அடுத்த உபன்யாசத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் பெருமான ஹரிஜீயர் திருவடிகளே சரணம்.